வணக்கம். என்னுடைய பெயர் பிஎஸ்பி எம் ராஜா. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர், தாம்பரம் தொகுதியுடைய சட்டமன்ற தலைவராகவும் நான் இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியில் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பளித்த அம்மையார் இரும்பு மகை மாயாவதி அவர்களுக்கும், டாக்டர் பி ஆனந்தன் தலைவர் அவர்களுக்கும், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் திலகண்டன் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு எனக்கு மத நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் தாம்பரம் தொகுதியுடைய உங்கள் வீட்டு மைந்தன், உங்கள் வீட்டு பிள்ளை. நான் உங்களோடு ஒருவனாக இருந்து நான் வேலை செய்வேன். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய விதை நான். அவருடைய பிஎஸ்பி கட்சியில் முன்னிலை நின்று அவர் மக்களுக்கு என்ன சேவை செய்தாரோ, அவர் மாணவர்களுக்கு கல்வி என்ன வேலை செய்தாரோ, அதன் அடிப்படையில் அண்ணனுடைய ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக நான் தாம்பரம் தொகுதி வேட்பாளர் நின்று ஜெயித்து மக்கள் சேவையை நான் தொடர்ச்சியாக செய்வேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன். மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்துட்டுருக்கிறேன். அது மட்டுமின்றி இப்போ தாம்பரம் தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜகிரி பக்கம் ஏறி உள்ள இருக்கிற மக்களுக்கு வீடு இடிக்கப்பட்டு கீழே பக்கம் இந்த ஏரியில் மாற்றி கொடுக்கப்பட்டு போதுமான ஆவணங்களை செய்து கொடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் தடுமாறி வேலைகள் போக முடியாமல், சரியான பள்ளிக்கூடம் பிள்ளைகள் செல்ல முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான விஷயங்களில் கண்டிப்பாக எனக்கு வாக்களித்து யானை சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா 4வது இடத்துல பட்டன் வாக்களித்து எனக்கு தேசிய கட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிற எனக்கு யானை சின்னத்தில் பிஎஸ்பி எம் ராஜா எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நான் தீர்த்து வைப்பேன். அது தாண்டி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா குடிநீர் வசதி இல்லை கிடைக்காம பெண்களாகட்டும் சின்ன குழந்தைகளாகட்டும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கேனு குடங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சென்று தண்ணியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தாம்பரம் தொகுதியில் போதுமான தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது. அந்த தண்ணி வசதி வீட்டுக்கே கிடைக்கிற மாதிரி அது விஷயம் நான் செய்து கொடுப்பேன். அது அடிப்படையில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டதாரிகள் படித்து முடிச்சு பட்டதாரிகள் வேலை கிடைக்காம ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொழிற்சாலைகளில் அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். தொழிற்சாலைகளை அமைச்சு அவங்களுக்கு வேலை திட்டங்களை செய்து கொடுப்பேன். முதியோர்கள், நம்ம தாம்பரம் தொகுதியில் முதியோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப முதியோர்கள் இருக்கிறார்கள். முதியோர் காப்பகம், இந்த தாம்பரம் தொகுதியில் முதியோர் காப்பகத்தை உருவாக்கி அவர்களுக்கு தகுந்த உணவுகளை மருந்துகளை கொடுத்து அவர்களுக்கு நல்லது கெட்டதை கூட இருந்து தன் பிள்ளையாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து கொடுப்பேன். அவர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதை அந்த பிள்ளையாக இருந்து என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக என்னோடய தாம்பரம் தொகுதியில் நான் செய்வேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளட்டு, தாம்பரம் தொகுதியில் மழை பெஞ்சா வெள்ளை எங்கே பார்த்தாலும் பெருக்கெடுத்து ஓடுது, தண்ணி தேங்கி நிற்கிது. பிள்ளைகளை தோல் மேலே தூக்கி வைத்துட்டு தண்ணீர் கடந்து கொண்டு போய் சேர்த்து விட்டு அவங்க பள்ளிக்கூட செட்டுலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ஆதரித்து யானை சின்னத்தில் பிஎஸ்பி எம் ராஜா 4வது பட்டன் நீங்கள் அழுத்தி எனக்கு வாக்களித்து எனக்கு ஜெயிக்க வச்சிங்கன்னா தண்ணி சுட்டி நிற்காமல் ஸ்மார்ட் சிட்டியாக அதை மாற்றி நான் உங்களுக்கு உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன்.